கடல் போல சொத்து யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு கடல் போல சொத்து இருக்கிறது யாருக்கு இருக்குன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக இருக்குது. ஆனால் பிறந்து ஒரு வாலிப வயசுக்கு மேலே பெரும்பணம் சம்பாதிப்பது, வாடகை வருமானம் மிக அதிக அளவு வாடகை வருமானம், காம்பவுண்ட் வீடு கட்டி வாடகை விடுவது, ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகை விடுவது, இப்படி கடல் போல சொத்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நல்லா கவனிச்சுங்க. 5ஆம் இடத்துக்கு சேர்த்துக்கணும். லக்கணத்துக்கு 4, 5, 9, 10 இந்த 4 அதிபதிகளும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். இந்த 4, 5, 9, 10 வந்து நிச்சயமாக வந்து குரு சந்திரன் இருந்தால் போதும். கடல் போல சொத்து அமை. இதோட பெட்டர் இன்னொன்று இருக்கு. எப்படின்னாக்கா, அனைத்து கிரகங்களும் குறைஞ்சபட்சம் 7 கிரகங்கள் வரிசையாக கிரக மாளிகா யோகம் பெற்றுக்கணும். கிரக மாளிகா யோகம்னாக்கா லக்கணத்தில் இருந்தோ 2ஆம் இடத்தில் இருந்தோ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இடைவிடாது கிரகங்கள் 7 ராசிகள் இடைவிடாமல் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 7 ராசிகள். 8 ராசிகள் இருக்கலாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு உள்ள முதல்வர் குடும்பத்தில் ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஜாதகம் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 ராசிகளில் வரிசையாக இருக்கும். 9 கிரகங்கள் 8 ராசியில் வரிசையாக இருக்கும். இடைவிடாமல் குறிப்பிட்ட உதாரணத்துக்கு மேசத்திலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் இடைவிடாமல் கிரகங்கள் ஒன்றா இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் கடல் போல சொத்துக்கள் அமையும்.